ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனல். உங்கள் காதுகளுக்கு இனிமையான காதல் கதைகளை கேட்டுணர நம்ம எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். தொலைந்தேனடி உன்னில் நான், எபிசோட் 26. வீட்டிற்கு வந்த துருவன் காரை பார்க் செய்துவிட்டு வருவதற்கு முன் தங்கள் அறைக்கு சென்று பதுங்க நினைத்த நிகழ் ஒரே ஓட்டமாக அவள் அறையில் சென்று புகுந்து கொண்டாள். தனது அறைக்கு வந்து மனைவியை தேடியவன் நிகழ்வின் என்ன ஓட்டத்தை அறிந்தவாறு அவள் அறைக்கதவை தட்டியபடி, ஏய் ஒழுங்கா நீ வெளியில் வந்துடுடி, இல்லை நான் இந்த கதவை உடைக்கக்கூட தயங்க மாட்டேன் என்று கூறியவனின் குரலில் இருந்த உறுதியை கேட்ட நிகழ்வுக்கு இவங்க செஞ்சாலும் செய்வாங்க என்று எண்ணம் தோன்றியதால் வேறு வழியின்றி கதவை திறந்த நிகழ் முகத்தை அப்பாவியாக வைத்துக்கொண்டு, அது வந்துங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா என்று ஆரம்பிக்கும் போதே அவள் கைப்பற்றி அவன் அறைக்கு அவளை இழுத்து வந்து சுவரோடு சுவராக அவளை நிறுத்திய துருவன் அவளை உரசியபடி நின்றவாறு தன்னுடைய கோபத்தை எல்லாம் கண்களில் காட்டியபடி அவளை தலைமுதல் கால் வரை முதலில் ஒருவித ஆராய்ச்சி பார்வை பார்த்தவனின் கண்களில் வகுட்டில் குங்குமம் இல்லை, கழுத்தில் தாலி இல்லை, காலில் மெட்டி இருப்பதே தெரியவில்லை. இப்படி கல்யாணமான எந்த அறிகுறியும் தன் மனைவியிடம் தென்படாததைக் கண்டு ஆத்திரத்தின் எல்லைக்கு சென்றான் துருவன். தப்பு அவன் பேர்ல இல்லடி, நீ இப்படி தாலியை கூட கழட்டி வச்சுட்டு காலேஜ் போனால் எவனா இருந்தாலும் இப்படி வந்து ப்ரப்போஸ் பண்ணதான் செய்வான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கட்டின தாலியை கழட்டுவ, நான் என்ன செத்தாப்போ என்று பேசிக்கொண்டு போனவனின் வாயை தன் கை கொண்டு கண்கலங்க மூடியபடி தலையை இரண்டு பக்கமும் வேண்டாம் என்பது போல் செய்கை செய்து ஆட்டியவள், ப்ளீஸ் இப்படியெல்லாம் பேசாதீங்க என்று சொன்னவளுக்கு கணவனின் கோபத்திற்கான காரணம் புரிந்ததால் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் மற்றொரு கையால் தன் சுடிதாரில் மறைத்திருந்த தாலியை வெளியில் எடுத்து கணவன் முன் காட்டியவள், நீங்க எப்படி அப்படி சொல்லலாம் என்று கண்களால் கேள்வி கேட்டவள் அவசர அவசரமாக மேலே ஓடி வந்ததால் காலில் அணிந்திருந்த மெட்டியை மறைத்தவாறு இருந்த செருப்பை கழட்டியபடி கணவனை பார்த்தவள் கண்களால் கீழே பார்க்குமாறு செய்கை செய்ய அவளை தொடர்ந்து அங்கு பார்த்த துருவனுக்கு அதுவரை அவனது நெஞ்சை அறுத்து கொண்டிருந்த வலி பறந்தோட மனைவியை கோப பார்வையிலிருந்து ஆசையாக பார்த்தவன் சிறிது நேரத்திலேயே மறுபடியும் முகத்தில் கடுகடுப்பை கொண்டு வந்து, இதையெல்லாம் மறைச்சு காலேஜ் போக வேண்டிய அவசியம் என்னடி, யார் கொடுத்த தைரியத்தில் இப்படியெல்லாம் செய்கிற என்றவனின் கேள்விக்கு துருவனின் நெஞ்சின் மீது ஒரு விரல் வைத்து தொட்டு காட்டியவளின் செய்கை புரியாமல், நான் எப்போடி இதையெல்லாம் மறைச்சிக்கிட்டு காலேஜ் போன்னு சொன்னேன், நீங்கள் தானே சொன்னீங்க, அந்த காலேஜ் பிரின்சிபால் உங்களுக்கு தெரிஞ்சவர், அதனால் நான் தான் உங்கள் வைஃப்னு அங்கே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு, அப்புறம் எப்படி நான் இதையெல்லாம் வெளியில் காட்டுற மாதிரி போட முடியும், நான் அப்படி போட்டால் எல்லாரும் உன் புருஷன் யாருன்னு கேட்பாங்க, அப்போ நான் யாரை சொல்கிறது, பக்கத்து வீட்டுக்காரனையா சொல்ல முடியும் என்று முறைத்தவாறு கேட்டவள், அதுக்காக இதையெல்லாம் என்னால் கலட்டியும் வச்சுட்டு போகவும் என்னால் முடியலை, அதான் இப்படி எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டேன் என்று விளக்கியவளின் விளக்கத்தில் தன் மீது உள்ள தவறை உணர்ந்த துருவன் மனைவியிடம் அதற்கான மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எண்ணி அவளை பார்க்கும்போதே காலேஜில் அந்த பையன் ப்ரப்போஸ் செய்யும்போது நிகழ்வின் முகத்தில் இருந்த பிரகாசமும் சந்தோஷமும் அவன் கண்முன் தோன்றி அவனின் மன்னிப்பு படலத்தை மாற்றி அவனை மிருகமாக்கியது. அந்த கோபத்தில், இந்த விளக்கம் எல்லாம் இருக்கட்டும், அவன் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தியே, அவனை பிடிக்காமலா அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்த என்று கேட்டவனின் கேள்வியில் ஆடு திருடின திருடி போல திருவென முழிப்பவளைக் கண்டு மேலும் ஆத்திரம் கொண்டவன், ஏய் ஒழுங்கு மரியாதையா பதில் சொல்லுடி, பிடிக்காமையா அவனை பார்த்து அந்த சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு இருந்த என்றவனின் அதட்டலில் வீறு கொண்ட நிகழ் துருவனை தனக்கு அருகில் இருந்து பிடித்து தள்ளியவள் தள்ளிய வேகத்துடனேயே, இங்க பாருங்க, நான் ஒத்துக்கிறேன், அவன் ப்ரப்போஸ் பண்ணது பிடிச்சது தான், அதுக்காக அவனை பார்த்து சிரிச்சேன் அப்படி இப்படின்னு உங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க என்று ஏதோ வேகத்தில் உளறியவளின் பேச்சை கேட்டவனோ, ஏண்டி எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே அவனை பிடிக்குதுன்னு சொல்லுவ, உன்னை கொன்னாலும் என் ஆத்திரம் தீராதடி என்று சுற்றுமுற்றும் நிகழ்வை அடிக்க ஆயுதம் தேடுவதைக் கண்டு சுதாரித்தவள், என்ன சொல்கிறாங்க இவங்க, நாம் என்ன அப்படியா சொன்னோம் என்று சற்று முன் தான் சொன்னதை மறு ஒளிபரப்பு செய்து பார்த்தவளுக்கு துருவனின் இந்த ஆத்திரத்திற்கான காரணம் புரிந்ததால், ஐயோ நிகழ், என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு தெரியாமல் இப்படியா உளறி வைப்ப என்று ஓடியவாறே தன்னைத்தானே திட்டிக்கொண்டு கட்டில் மீது ஏறி நின்றவள் கணவனை சமாதானப்படுத்த வேண்டிய அவசரம் உணர்ந்து கணவனிடம் சிக்காமல் போக்கு காட்டியபடியே, இங்கே பாருங்க, நான் சொன்னதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் நீங்கள் நினைக்கிற அர்த்தத்தில் அப்படி சொல்லலை என்றவளின் பேச்சை கேட்டு நிகழ்வை துரத்துவதை நிறுத்திவிட்டு அவளை பார்த்தவன், அப்புறம் வேறெந்த அர்த்தத்திலடி அவனை பிடிக்கும்னு சொன்ன என்ற கணவனின் பேச்சில் உள்ள பொறாமையை கண்டு உள்ளுக்குள் குஷியானவள், இப்படி அதட்டி கேட்டா என்னால் எப்படி உண்மையை சொல்ல முடியும்,
கொஞ்சம் அன்பா கேளுங்க, அப்பதான் நான் உண்மையை சொல்லுவேன் என்றவளின் பேரத்தையும் அவள் கண்களில் இருந்த நேசத்தையும் கண்டவனுக்கு இவ வழியில போய் தான் மடக்கணும் என்று எண்ணிக்கொண்ட துருவன், சரி திட்டல, ஒழுங்கா கீழே இறங்கி வந்து உண்மையை சொல்லு என்றவனின் முகத்தில் இருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியாத நிகழ், நீங்க நான் கீழே வந்த உடனே பேச்சு மாறக்கூடாது, முக்கியமா என்னை அடிக்கக்கூடாது என்றவாறு தன் 2 கன்னத்திலும் கைகளை வைத்துக்கொண்டு கேட்டவளின் சிறுபிள்ளைத்தனமான அழகில் மனைவியை அப்படியே அள்ளி கொஞ்ச வேண்டும் போல் தோன்றிய பேராவலை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டபடி ஆசையாக மனைவியை பார்த்தவன், சரி உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் வா என்றதும், ஐ அசக்கு புசக்கு, நீங்கள் வாயில் சொல்கிறத நம்புறதுக்கு நான் என்ன கேனையா? ப்ராமிஸ் பண்ணுங்க. இப்போ என்ன, உனக்கு ப்ராமிஸ் தானே பண்ணணும்? சரி ஊ மேலே என சொல்லிக்கொண்டு இருந்தவனின் பேச்சை தடை செய்தவள், இப்போ எதுக்கு ஏன் மேலே ப்ராமிஸ் பண்ணுறீங்க? வேணும்னா உங்கள் பாட்டி மேலே பண்ணுங்க என்றவளின் பேச்சை கேட்டு அவளை முறைத்தவன், ஓகே பாட்டி மேலே ப்ராமிஸ், நான் உன்னை அடிக்க மாட்டேன் என்ற பின் கீழே இறங்க போனவளின் முயற்சிக்கு உதவும் விதமாக அவளின் இடுப்பில் கை கொடுத்து அலைக்காக தூக்கி தனக்கு மிக அருகில் நிறுத்தி கொண்டவனின் செயலில் வாயை பிளந்தபடி முதலில் அதிர்ந்தவள், அதன்பின் கணவனிடம் தான் மாட்டிக்கொண்டிருப்பதை உணர்ந்து அவனிடமிருந்து விடுபட எண்ணி போராடியவள், அது நடக்காது என்பது புரிந்து கணவனை கொஞ்சம் பார்வை பார்த்தவள், நீங்க பாட்டி மேல ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, பாட்டி பாவம் இல்லை, அவங்க மேலே பொய் ப்ராமிஸ் பண்ணி அவங்கள சாகடிக்காதீங்க, உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பாட்டி என்று கோதைக்காக வக்காலத்து வாங்கியவளின் பேச்சை கேட்டு நகைத்த துருவன், பாருடா எங்க பாட்டி மேலே என் பொண்டாட்டிக்கு எவ்வளவு அக்கறை என்று கிண்டல் அடித்தவன், நான் உன்னை அடிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், கொல்ல மாட்டேன்னு சொல்லவே இல்லையே, அது நீ சொல்ற பதிலை பொறுத்து இருக்கு என்றவனின் பேச்சை கேட்டு கண்கள் தெரித்து விடும் அளவுக்கு அதிர்ந்தவளின் செயலை கண்டு உள்ளுக்குள் சிரித்து கொண்டவன் அதை வெளிப்படுத்தாமல், உண்மையை சொல்லு, அப்பதான் உன்னை கொல்றதா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணணும் என்றவனின் பேச்சை கேட்டவளோ உள்ளுக்குள் கதிகலங்கி போனாள் நிகழ். கணவனின் பேச்சில் உள்ளுக்குள் அதிர்ந்தாலும் வெளியில் அதை காட்டிக்கொள்ளாமல் கணவனை ஒரு கெஞ்சும் பார்வையுடன் பார்த்தாள் நிகழ். நான் சொல்கிறேன் ப்ளீஸ்ங்க, என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க என்றவளின் கெஞ்சலை சொல்லாமல் சொன்னது அவனுக்கு பிடித்த மாதிரியான பதிலை அவள் சொல்லப் போவதில்லை என்று. ஆனாலும் அதை அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தின் காரணமாக சொல்லு என்றவளின் பேச்சை கேட்டவள் சிறிது மன தைரியத்தை வரவழைத்து கொண்டு கணவனின் முகத்தை நோக்கியவள், என்ன கொஞ்சம் விடுங்க, நான் ஓடியெல்லாம் போக மாட்டேன், அங்கே உட்கார்ந்து எல்லாத்தையும் சொல்லிடுற என்றவளின் பேச்சை கேட்டவனும் அவளின் பேச்சுக்கு எதிர்மறையாக அவளுடனான அணைப்பின் இறுக்கத்தை கூட்டியபடி, நோ சான்ஸ், இப்படியே சொல்லு என்றதும், நாம் சொல்லலைன்னா இவங்க நம்மளை விடமாட்டாங்க என்பதை புரிந்து கொண்ட நிகழ் முகத்தில் கவலையை படரவிட்டபடி, அது வந்துங்க எங்கள் ஊர்லேயே நான் தான் ரொம்ப அழகு என்றதும் கணவனின் முகத்தில் இருக்கும் முறைப்பு கூடுவதைக் கண்டு கண்களை சுருக்கி ஒரு கையை கணவனின் முகத்திற்கு நேராக சிறிய அளவை போல் காட்டியவள், சரி சரி இவ்வளோ அழகு என்றதும் அவன் முகம் இன்னும் மாறாமல் இருப்பதைக் கண்டு முகத்தை தூக்கி வைத்து கொண்டு, ப்ளீஸ்ங்க ஒத்துக்கோங்க, நான் கொஞ்சம் அழகுன்னு, அப்போதான் என் மனசு கொஞ்சம் ஆறும், அது மட்டும் இல்லாமல் அப்போதான் என்னால் மீதி கதையை சொல்ல முடியும் என்றதும் முகத்தை வேண்டா வெறுப்பாக வைத்து, ஓகே மேற்கொண்டு சொல்லு என்றதும், இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு நீங்கள் ஒன்றும் அதை ஒத்துக்க வேண்டாம் என்று தன்னுடைய தன்மானம் சீண்டப்பட்டதில் முனைத்து கொண்டவளை கண்டு மனதில் உன்னை விட இந்த உலகத்தில் வேற யாருமே என் கண்ணுக்கு அழகு இல்லடி என்று ஆசையாக கூறியவன் உண்மையை சொன்னா இவ ரொம்ப எகுருவா என்று எண்ணமிட்டவன், சரி நீ அழகுதான், அதுக்கோ நான் கேட்ட கேள்விக்கோ என்னடி சம்பந்தம் என்ற கணவனின் பேச்சை கேட்டவள் அதில் குதூகலம் அடைந்த நிகழ், சம்பந்தம் இருக்குங்க, எங்கள் ஊரில் மட்டுமில்லை எங்கள் காலேஜ்லேயும் நான் தான் ரொம்ப அழகான பொண்ணு, அப்படிப்பட்ட என்கிட்ட இதுவரைக்கும் யாருமே ஒரு தடவை கூட லவ் ப்ரப்போஸ் பண்ணதே இல்லைங்க, எல்லாரும் உன் பேச்சு பிடிச்சிருக்கு உன் குணம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்களே தவிர இத்தனை வருஷத்தில் ஒருத்தர் கூட என்கிட்ட வந்து இப்படியெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணதே இல்லைங்க. நானும் எல்லா பொண்ணுங்க மாதிரி இந்த சினிமாவில் வர்ற மாதிரி யாராவது நம்மக்கிட்ட வந்து ரோஸ் லவ் லெட்டர் அப்புறம் இந்த ரத்தத்தில் லெட்டர் எழுதுறது அப்புறம் என் பின்னாடியே சுற்றி லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு இத்தனை வருஷமாக வலி மேலே விழி வச்சு காத்திருந்தேன் என்று பெருமூச்சு விட்டபடி சொன்னவளின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தவனின் உள்ளமோ கொதித்து கொண்டிருந்தது மனைவியின் பேச்சில். அதை அறியாத நிகழோ ஒரு பையன் என் பின்னால் வரலை என்று சோகமாக சொன்னவள் வேற வழி இல்லாமல் நானும் என் மனசை தேத்திக்கிட்டு ஒரு தெய்வீக லவ்வுக்காக
வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் என் லைஃப்பில் வந்தீங்க. வந்ததோடு மட்டும் இல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணி என் கனவு கோட்டையை எல்லாம் சுக்கு நூறாக உடச்சிட்டீங்க. அப்புறம் இதுதான் நம்ம விதி போலேன்னு நானும் என் மனசை தேத்திக்கிட்டு இங்கே வந்து உங்கள் கூட வாழ ஆரம்பித்தேன். ஆனால் பாருங்கள், கடவுள் கிரேட். என்னோடய மனசில் உள்ளதை தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை வருஷம் கழித்து ஒரு பையனை எனக்காக அனுப்பி வச்சாரு. அவனும் என்கிட்ட எவ்வளோ அழகா ப்ரப்போஸ் பண்ணான் தெரியுமாங்க என்று கண்களில் கனவு பழித்த சந்தோஷத்துடன் கணவனை பார்த்த நிகழ் அவன் முகத்தில் இருக்கும் கோபத்தை கண்டு அரண்டு விட்டாள். வாயை இறுக மூடிக்கொண்டு தலை குனிந்தவள் ஒரே கண்ணால் அவனை நோட்டமிட்டபடி அவனின் அக்னி பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் பேச்சை மாற்ற எண்ணியவள் கணவனின் முகத்தை ஏறிட்டு பார்த்தபடி, ஆனால் நான் அவன்கிட்ட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால் உன்னை லவ் பண்ண முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக கோபமாக சொல்லலாம்னு வாயை திறந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க என்றவளின் பேச்சை கேட்டவனோ முகத்தில் எல்லலுடன், யாரு நீ அவன்கிட்ட நோ சொல்ல, அதுவும் கோபமாக சொல்ல நினச்ச, அதை நான் கெடுத்துட்டேன் என்று ஒரு மார்க்கமாக சொன்னவன், ஏண்டி இது எல்லாம் ஒரு ஃப்ளாஷ்பேக்குன்னு எவ்வளோ தைரியமாக என்கிட்டயே சொல்லுவ? சொன்னது மட்டும் இல்லாமல் நான் வந்து உன் கனவை கெடுத்துட்டேன்னு என்கிட்டயே சொல்லுவ. உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருடி என்று அவளின் இடையில் இருந்த கையை அகற்றி அவளின் கழுத்தில் கை வைத்து நெரிக்க போனவனின் செயலை கண்டு அந்த இடைப்பட்ட நேரத்தில் கணவனிடமிருந்து தப்பித்து ஹாலை தாண்டி வெளியே ஓட முயற்சித்தவளின் முயற்சியை அறிந்த துருவன் அவளை தாண்டி சென்று அவன் அரைக்கதவை லாக் செய்தபடி மனைவியை பார்த்தவன், இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது என்று அவளை பிடிக்க முயல அங்கு போடப்பட்ட சோஃபாவை சுற்றி சுற்றி ஓடியபடி கணவனுக்கு சிறிது நேரம் ஆட்டம் காமித்தவள், இங்கே பாருங்க, நீங்கள் தான் உண்மையை சொல்ல சொன்னீங்க. நானும் உங்களை மதித்து உண்மையை சொன்னால் இப்படியா ஒரு சின்ன பொண்ணை ஏமாத்துவீங்க? யாரு நீ சின்ன பொண்ணு? அப்படி தாண்டி நானும் இத்தனை நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு தானே உன்னோட சுயரூபத்தை பார்த்தேன். எப்படி ஒருத்தன் வந்து உன்கிட்ட லவ் சொல்லுவானா, உடனே இந்த அம்மா அப்படி பூரிச்சு போய் அவனை பார்த்து ஒரு பிரகாசமான லுக்கை விட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். அதை நேரில் பார்த்த என்கிட்டயே இந்த அம்மா அவங்க கிட்ட கோபத்தோட நோ சொல்ல போனேன்னு அதை நீங்கள் தடுத்துட்டீங்கன்னு என்கிட்டயே என்னம்மா கதவிடரடி என்று இருந்த ஆத்திரத்தை எல்லாம் மனைவியிடம் கொட்டினான் துருவன். கணவனை சமாதானப்படுத்த எண்ணி அவன் மீது சிநேக பார்வை வீசிய நிகழ், யூ மிஸ்டேக்கன் மீ, நான் அவன்கிட்ட நோ சொல்லணும்னு தான் இருந்தேன், பிலீவ் மீ, ஐ ப்ராமிஸ் என்றவாறு தலையில் கை வைத்து கொண்டு இருந்தவளின் பேச்சை கேட்டவனோ, ஏண்டி சொல்கிறது அத்தனையும் பொய், இதில் இங்கிலீஷில் வேற விளக்கம் கொடுக்குறியா உன்ன என்றவாறு நிகழுக்கு ஒரு பக்கமாக போக்கு காட்டியவன் அதன் மறுபக்கம் சென்று அவளை பிடித்தான். பிடிப்பட்டவளோ, ப்ளீஸ்ங்க ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் என்றதும், ஓஹோ அப்போ இனிமேலும் இந்த மாதிரி நடக்கணும்னு உன் மனசில் ஆசை வேற இருக்கா என்றதுக்கு கணவனின் முகத்தை கிண்டலாக பார்த்தவள், இங்கே பாருங்க, ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி சில கஷ்ட நஷ்டங்கள்லாம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் பார்த்தா நம்ம எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் என்றதும், யாரு நீ அழகு, அவனுக்கு கண் இருக்கா இல்லையான்னு நாளைக்கு அவன்கிட்ட கேட்காம விடமாட்டேன் என்றதும் பிடியில் இருந்து தன்னை வலுக்கட்டாயமாக பிரித்து தன் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு கணவனின் பிடியில் இருந்து தன்னை வலுக்கட்டாயமாக பிரித்து கொண்டு சோஃபாவில் கோபத்துடன் சென்று அமர்ந்தவள், எனக்கு தெரியும் உங்கள் கண்ணுக்கு நான் எப்பவும் அழகா தெரிய மாட்டேன்னு என்று விளையாட்டுத்தனம் இல்லாத ஒருவித வருத்தமான குரலில் கூறும் மனைவியின் பேச்சில் உள்ள வேறுபாட்டை உணர்ந்த துருவனும் அவள் அருகில் சென்று அவள் முகத்தை இரு கைகளால் ஏந்த முயற்சிக்க, ஆனால் நிகழ் கணவனின் கைகளை தட்டிவிட்டு வேறு புறமாக முகத்தை திருப்பிக் கொள்ள வலுக்கட்டாயமாக மனைவியின் முகத்தை கையில் ஏந்திய துருவன் அவள் கண்களில் தன் கண்களை கலக்க விட்டபடி, நீ அழகா இல்லையான்றது எனக்கு முக்கியமில்லை, ஆனால் என்னோட பொண்டாட்டியை யாரும் பார்வையால் கூட தீண்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீ என் பொண்டாட்டி, எனக்கு மட்டும் சொந்தமானவ, இதை யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது, நான் அதை மாற்றவும் விடமாட்டேன். ஸோ இனிமே அவன் ரோஸ் கொடுக்கல இவன் கொடுத்தான்னு ஏதாவது கதை சொல்லிட்டு இருந்த அப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது, என்ன புரிஞ்சுதா என்றவனின் பேச்சை கேட்ட நிகழுக்கு உள்ளம் எல்லாம் சிலிர்க்க அப்படியே துருவனை கட்டி கொள்ள வேண்டும் என்ற பேராவல் பிறந்தாலும் அவளின் நாணம் அவளின் கைகளை கட்டி போட்டது. துருவனை ஒரு விழுங்கும் பார்வை பார்த்தவள் என்ற ஒற்றை சொல்லில் பதில் கொடுக்க அது பத்தாது என்று நினைத்தவன், இப்படி சொன்னா என்ன அர்த்தம், நல்ல வாயை திறந்து பதில் சொல்லுடி என்றதும் எழுந்து நின்று கணவனை கண்களில் ஆசையுடன் நோக்கியவள், சரி இனிமே யார் எது கொடுத்தாலும் வாங்க மாட்டேன், ஆனா என்றபடி பின்னாடி 2 அடி எடுத்து வைத்து கொண்டே பேசியவளின் பேச்சை கேட்டவன், ஆனா என்னடி என்று எரிச்சலுடன் கேட்க, அது நேரம் வரும்போது சொல்கிறேன் என்றவாறு தனது அறைக்கு சென்று தாள் போட்டு கொண்டவளின் செயலிலும் அவள் பேச்சிலும் சிறிது நேரம் அப்படியே அமர்ந்தவாறு
மனைவிக்கும் தனக்குமான இன்றைய நிகழ்வுகளை அலசி பார்த்தவனுக்கு ஒன்று மட்டும் உறுதியாக தெரிந்தது. அது தான் மட்டுமல்ல, நிகழுக்கும் தன்னிடம் அளவு கடந்த அன்பு இருக்கிறது என்பது. துருவனுக்கு நிகழ் மீது எந்த சந்தேகமும் இல்லை. அவள் சிறுபிள்ளைத்தனமாக செய்யும் அத்தனை செய்கைகளும் அவனை கவர்ந்தது என்பது யாராலையும் மறுக்க முடியாத உண்மை. அதே சமயம் வேறு எந்த ஆடவனும் தன் மனைவியின் நிழலை கூட விரும்பக்கூடாது என்ற மனைவி மீதான அளவு கடந்த அன்பே துருவனின் இன்றைய கோபத்துக்கான காரணம். அதையும் நிகழின் பேச்சும் அவள் கண்களில் தெரிந்த அவன் மீதான அன்பும் அவனை அப்படியே அவள்பால் ஈர்த்து கொண்டிருக்கிறது என்பது புரிந்தும் விரும்பியே அவள் மீது கரை காணாத அன்பை வளர்த்து கொண்டிருக்கிறான் துருவன். சிறிது நேரம் மனைவி பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்தவனின் சிந்தனையை அவனின் அலைபேசி அழைத்து அவனின் சிந்தனையை கலைக்க, அதன்பின் ஆபீஸ் விஷயத்தில் மற்றதையெல்லாம் மறந்து அதில் மூழ்கினான் துருவன். ஷண்மு ஏதோ ஒரு வேகத்திலும் ஆத்திரத்திலும் தன்னுடன் இங்கே அழைத்து வந்த பிராஜால் ஷண்முவிடம் அதே வேகத்தில் எந்தவித கேள்வியும் கேட்க முடியவில்லை. அதற்கான ஒரே காரணம், ஒருவேளை நான் கேட்டு அவ அந்த பையனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டா என்ற எண்ணமே அவனை தைரியமற்ற ஒரு கோழையாக அந்த நிமிடம் மாற்றியிருந்தது. அதற்காக அவளை வேறு யாருக்கும் தாரை வார்த்து கொடுக்கவும் நிச்சயமாக அவனால் முடியாது. இப்படியே திரிசங்கு நிலையில் தன்னவளிடம் நடந்ததை பற்றி எந்த கேள்வியும் கேட்க முடியாமலும், ஒருவேளை கேட்டால் அவள் அளிக்கும் பதில் தன்னை உயிர்ப்பிக்குமா, இல்லை ஒரே அடியாக சாகடிக்குமா தெரியாமல் தனக்குள்ளேயே பித்து பிடித்தவன் போல் உழன்று கொண்டிருந்தான் ராஜ். இதை அறியாத ஷண்முவோ தன்முன் அமர்ந்து இருப்பவன் வாய் திறக்காமல் தான் எப்படி பேசுவது என்ற ஒருவித தவிப்பில் பிராஜின் முன் அமர்ந்திருந்தவளோ தன் நிலையை நினைத்து நொந்தபடி மனதில், இப்படி இவன்கிட்ட என்னை மாட்டி விட்டுட்டு அவ பாட்டுக்கு அவ புருஷன் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி போயிட்டா, இப்போ இவன் எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கான், இது எந்த இடம்னு கூட தெரியாம இப்படி பேக்கு மாதிரி இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே, ஏதாவது எதிர்த்து பேசுனா கையில் இருக்கிற ஃபோனை எடுத்து எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுவேன்னு சொல்லியே என்னை மிரட்டுறான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அடியே நிகழ், நாசமா போனவளே, உனக்கு நான் என்னடி துரோகம் செஞ்சேன்? என்னை இப்படி சிக்கல்ல மாட்டி விட்டுட்டு நீ மட்டும் நிம்மதியாவா இருந்துடுவ? எப்படியும் அண்ணா இந்நேரம் உனக்கு பரேடு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. பாவம் பொண்ணு இந்நேரம் அண்ணா கிட்ட மாட்டிக்கிட்டு திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டே இருப்பா என்று எண்ணும் போதே நிகழின் திருட்டு முகம் கண்முன் தோன்றி அவள் இதழில் ஒரு நகைப்பை ஏற்படுத்தியது. அவ்வளவு நேரமும் தன்னவளிடம் கேள்வி கேட்க முடியாமல் தனக்குள் போராடி கொண்டிருந்தவனின் கண்களில் ஷண்முவின் இந்த சிரித்த முகம் பட்டு அவனின் இவ்வளவு நேர போராட்டத்தையும் எள்ளி நகையாடுவது போல் இருந்ததால் தனது சிந்தனையை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு முறைப்பை முகத்தில் படரவிட்டபடி கோபத்தை தத்தெடுத்த பிராஜ், ஏய், இங்கே ஒருத்த எவ்வளோ டென்ஷனாக இருக்கேன், நீ என்னமோ கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்க என்றவாறு அமர்ந்திருந்த சேரை தள்ளிவிட்டு எழுந்து நின்றவனின் ஆவேசத்தை கண்டு உள்ளுக்குள் பயந்து போன ஷண்மு பயத்தில் முகம் வெளுக்க உடனே அவளும் எழுந்து நிற்க, அவளின் முகத்தில் தெரிந்த பயத்தில் தன்னுணர்வு வந்த பிராஜின் கோபம் சற்று மட்டுப்பட்டு அவளை சமாதானப்படுத்த எண்ணி எதிரில் இருந்தவளின் அருகில் செல்ல முற்படும் போதே பிராஜின் வருகையை கண்டு பயத்துடன் பின்னாடியே சென்ற ஷண்மு ஒரு இடத்தில் அதற்கு மேல் போக முடியாமல் சுவர் இடித்ததால் பள்ளி போல் சுவற்றில் ஒட்டிக்கொண்டு கண்களில் கலவரத்துடன் பிராஜை பார்த்தவளின் கண்களில் பயத்தின் காரணமாக கண்ணீர் உடைப்பெடுக்க அதை கண்டு பதறியவன், ஏய், இப்போ எதுக்கு அழுற என்றதும் அதுவரை மெதுவாக அழுது கொண்டிருந்தவள் அம்மா அம்மா என்ற பெரிய கேவலுடன் கத்தியபடி அழுதாள் ஷண்மு. அவளின் சத்தத்தில் எரிச்சலடைந்த பிராஜ் அவளின் மிக அருகில் சென்று, ஏய், இப்போ அழுகைய நீ நிறுத்தல, அப்புறம் இங்க நடக்க போற எதுக்கும் நான் பொறுப்பில்லை, இது என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ், இங்கே என்ன மீறி ஒரு பய வர முடியாது என்றதும் கப்பு சிப்பென வாயை இரு கை கொண்டு மூடியவள் அப்பொழுதுதான் பிராஜை கவனித்தாள். என்னதான் பிராஜ் ஷண்மு நெருங்கி வந்தாலும் ஒரு ஆள் நிற்கும் இடைவெளியில்தான் அவன் ஷண்முவின் எதிரில் நின்றான். அவன் நிற்கும் நிலையிலேயே பிராஜின் கண்ணியத்தை புரிந்து கொண்ட ஷண்மு அதில் சற்று நிம்மதி கொண்டு சற்று நிதானித்து சிந்தித்தவள் மூளையில், அண்ணா இவனை நம்பி நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்கண்ணா, கண்டிப்பா இவன் ஒன்றும் அவ்வளவு கெட்டவனா இருக்க வாய்ப்பே இல்லை என்ற திசையில் எண்ணியவள், எப்படியாவது இங்கே இருந்து தப்பிக்கும் வழியை பற்றி யோசிச்சு ஷண்மு என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு பிராஜை ஏறிட்டு பார்த்து ஏதோ சொல்ல, ஆனால் அவள் பேசிய எந்த பேச்சும் அவனுக்கு ஒழுங்காக புரியாததுனால, ஏய், கையை எடுத்துட்டு பேசு, நீ சொல்கிற எதுவும் எனக்கு புரியலை என்றதும் கையை எடுத்தவள், சார், ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, நான் ஹாஸ்டல் போகணும் என்று தன்மையாக கூற அதை கேட்டவனோ தன் கை கடிகாரத்தில் பார்வையை பதித்துவிட்டு பின்பு ஷண்முவை நோக்கி, இன்னும் நிறைய டைம் இருக்கு உன் ஹாஸ்டல் கேட் மூட, அதனால முதல்ல நான் கேட்கறதுக்கு ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு, அதுக்கப்புறம் நானே உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன் என்றதும், பூ, இதுக்கு தான் இந்த நெட்டு பையன் இந்த கத்துனானா என்று மனதில் நினைத்து கொள்ளும் போதே, ஆமா இவன் யாரு, என்ன கேள்வி கேட்க என்ற எண்ணம் உதிக்க அதையே மனதில் சிறிது தைரியத்தை வரவழைத்து கொண்டு பிராஜிடம் எதிர்கேள்வி கேட்க
அதுவரை சற்று அடங்கியிருந்த கோபம் எல்லாம் சண்முவின் இந்த கேள்வியில் மடைத்திருந்த வெள்ளமாக உடைப்பெடுக்க அதில் அவளை எரித்து விடுவது போல பார்த்தவன், என்ன கேட்ட? என்ன கேட்ட? நான் யாரா? நக்கலாக, அதே சமயம் அடக்கப்பட்ட கோபத்துடன் முக இறுக்கத்துடன் வெளிப்பட்ட பிராஜின் குரலிலும் அவனுடைய முக பிரதிபலிப்பிலும் சண்முவின் உள்ளே திகில் பரவ பிராஜை பார்த்து கொண்டு இருந்தவளின் மனதில் உதித்தது எல்லாம் ஒன்னே ஒன்றுதான். தான் அந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டாமோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கும்போதே பிராஜின் குரலில் அவனை ஏறிட, சரி நான் கேட்டா சொல்ல மாட்டல்ல, சொல்லவும் வேணா என்றதும் சற்று நிம்மதி கொண்டவளின் நிம்மதியை அவன் சொன்ன அடுத்த வார்த்தை குழி தோண்டி புதைத்தது. அப்போ உங்க வீட்டில் உள்ளவங்க கேட்டா சொல்லுவல்ல என்றதும் அவன் எதை குறிப்பிடுகிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சண்மு ஒன்றும் முட்டாள் இல்லையே, இதை எப்படி மறந்தோம் என்று தன்னை மனதில் திட்டிக் கொண்டவளுக்கு விராஜின் அதிகார தோரணையும் அவனின் உரிமை பேச்சும் உள்ளுக்குள் ஒருவித எரிச்சலை ஏற்படுத்தினாலும் அவன் பேசிய பேச்சும் அதைவிட அவள் இருக்கும் சுற்றிலும் ஆள் அரவமில்லாத தனிமையும் அவனை எதிர்த்து பேசி பம்ப விலை கொடுத்து வாங்காத சண்மு என்று எச்சரிக்க கோபத்தை கைவிட்டு சாதாரண குரலில் விராஜை பார்த்து, சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு என்கிட்ட என்ன தெரிஞ்சுக்கணும் என்றதும் அதுவரை சண்முவின் பேச்சில் அவனின் உரிமையை அவளிடத்தில் நிலைநாட்டியே ஆக வேண்டும் என்ற வேகத்தில் அவளுடன் பேசிக்கொண்டு இருந்தவனுக்கு சண்முவின் இந்த கேள்வியில் மறுபடியும் அவனின் இதயம் வேகமாக துடிக்க என்ன செய்வது என்று ஒரு நிமிடம் கண்மூடி சிந்தனையில் ஆழ்ந்தான் பிராஜ். ஒரு நிமிடம் கண் மூடியவனின் கண்களில் சண்முவும் அவனுடன் அந்த மாணவன் இருந்த காட்சியும் தெரிய உடனே முடியவே முடியாது என மனதில் அரற்றியபடி சட்டென்று கண்களை திறந்தவன், நீ எனக்கு மட்டும்தான் சண்மு, அதை யாராலையும் மாற்ற முடியாது என்று உறுதி கொண்டபடி தன்னவளை நோக்கியவன், உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் என்று நேரடியாக சண்முவிடம் கேட்க இந்த கேள்வியை சண்மு எதிர்பார்த்துதான் இருந்தாள். என்ன ஒன்று அதை அவள் அவனிடமிருந்து எதிர்பார்த்தாள். ஆனால் அதற்கு பதிலாக பிராஜ் அதை சண்முவிடம் கேட்கிறான். அவ்வளவுதான் வித்தியாசம். என்னதான் இருந்தாலும் இவனும் அண்ணனுக்கு தெரிந்தவன் தானே, அதான் அவர் பொறுப்பில் இருக்கும் என் மீது இவ்வளவு அக்கறையா கேட்கிறார் போல என்று நினைத்தவளுக்கு தற்போது பிராஜின் முந்தைய பேச்சு தப்பாக தோன்றாததால் எந்தவித தயக்கமும் இன்றி, சார் சத்தியமா அவங்கள எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது, இன்னைக்கு தான் நான் அவங்கள பார்க்குறேன், எல்லாம் அவளால் வந்துச்சு சார் என்று நிகழை இடையில் போட்டு கொடுத்தவள், அவதான் என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போனா, அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே என்னை ஒருத்தர் இவ்வளவு சின்சியராக லவ் பண்ணுறாருன்ற விஷயமே தெரியும் என்று தலை குனிந்தவாறு சொல்லிக்கொண்டு இருந்தவளின் முகத்தில் தோன்றிய வெட்க ஜொலிப்பை கண்டு சினம் கொண்டவன், ஏய் இப்போ எதுக்கு உனக்கு இவ்வளவு சந்தோஷம், என்ன அவனை லவ் பண்ணுறியா என்றதும் பிராஜின் முகத்தை ஏறிட்டு பார்த்தவள் என்ன சொல்வது என்று புரியாமல் தலையை இல்லை என்பது போலவும் பிறகு ஆமாம் என்பது போலவும் எல்லா பக்கமும் ஆட்ட முதலில் சற்று நிம்மதியான பிராஜ் அதன்பின் அவள் ஆட்டிய ஆட்டலில் அவள் தலையை அப்படியே பிடித்து நிறுத்தியபடி, இங்க பாரு, ஒழுங்கா ஒரு பதில சொல்லு, மனுஷன் நிலைமை தெரியாம விளையாடாத என கண்டிப்பான குரலில் தவிப்புடன் கூற அவன் குரலில் இருக்கும் பரிதவிப்பை புரிந்து கொண்டவளுக்கு ஏனோ அது ஒருவித தாக்கத்தை அவளுக்கு கொடுக்க உடனே அவன் முகத்தை பார்த்து இல்லை என்று ஆணித்தரமாக உறுதியான குரலில் சொன்னவளின் சொல் ராஜின் இதயத்தை மீண்டு துடிக்க வைத்தது என்பது சண்மு அறியாத ஒன்று. சண்முவின் பேச்சை கேட்டு வானளவு சந்தோஷப்பட்டவன் அதை முகத்தில் பிரதிபலித்தபடி, அப்புறம் எதுக்கு அவன் ப்ரப்போஸ் பண்ணும்போது உன் முகத்தில் 1000 வாட் பல்ப் எரிஞ்சுது, அது மட்டும் இல்லாமல் அவன் கொடுத்த லெட்டரையும் பூவையும் அவ்வளவு சந்தோஷமாக வாங்கின என்றதும் இதற்கு எப்படி பதில் சொல்வது என்று முழித்தவளின் முகத்தை பார்த்தவன், இப்போ மட்டும் நீ பதில் சொல்லலை, அப்புறம் நீ இன்னைக்கு இங்கேயே தான் ஸ்டே பண்ண வேண்டி வரும், அப்புறம் உன் இஷ்டம் என்றவாறு திரும்பி செல்ல போனவனின் கைப்பிடித்து தடுத்து நிறுத்தியவள், அது சார் என்று முதலில் இழுத்தவள் அதன் பின் சற்று சங்கோஜத்துடன் நிகழ் சொன்ன அதே காரணத்தை விராஜிடம் சொல்ல அதை கேட்டவன் கடுப்பான குரலில், ஏய் ஒரு ரோஸுக்கும் லெட்டருக்குமா நீ இத்தனை நாளாக கனவு கண்டுட்டு இருந்த என்றதும் கூச்சம் தடுத்ததுனால வாய் திறந்து பதில் சொல்லாதவள் ஆமாம் என்பது போல் தலையாட்ட அதை கேட்டவன் வாய் விட்டு சிரிக்க அதை கண்டு கடுப்பானவள், இப்போ எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன, உங்கள் பின்னாடி பொண்ணுங்க எல்லாம் க்யூவில் நின்று ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, அதான் உங்களுக்கு என்னோட தாட் இப்படி சிரிப்பாக இருக்குது. ஆனால் எங்கள் ஊர்லேயும் சரி எங்கள் காலேஜ்லேயும் சரி எங்கள் அப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் பயந்துக்கிட்டு ஒரு பையன் எங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணதே இல்லை தெரியுமா, அதை நினச்சி நாங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கோம் தெரியுமா, உங்களுக்கு எங்கள் ஃபீலிங் சிரிப்பாக இருக்கா, இதுக்கு தான் நான் அப்போவே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், என்னை மிரட்டி சொல்ல வச்சது இல்லாமல் இப்போ என்னை பார்த்து கிண்டலாக சிரிக்கிறீங்க, அதான் நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன், இப்போவாவது என்னை ஹாஸ்டல் கொண்டு போய் விடுங்க என்ற கோபத்தில் படபடவென ராஜிடம் புரிந்து தள்ளிவிட்டு மூக்கு விடைக்க முகத்தை திருப்பியவளின் செயலில் சிரிப்பை கைவிட்டு சண்முவை நேர்கொண்ட பார்வை பார்த்தவன், உன்னை கொண்டு போய் விடுறேன், அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு என்றதும், என்ன கேளுங்க,
அதுக்கும் பதில் சொல்லி தொலைக்கிறேன் என்று வெடுக்கென சொன்னவளின் பேச்சை கேட்டவன் அவள் முகத்தை ஆர்வமாக நோக்கியபடி, அதான் அந்த பையன் நீ ஆசைப்பட்ட மாதிரி ரோஸும் லெட்டரும் கொடுத்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான்ல, அதில் இம்ப்ரெஸ் ஆகி உனக்கு எதுவும் அவன் மேலே என்று மேற்கொண்டு வார்த்தையாக கூட அதை கேட்க முடியாமல் தடுமாறியவனின் தடுமாற்றம் கண்டு ராஜை விசித்திர பார்வை பார்த்தவளின் தலை தானாக இல்லை என்பது போல் ஆட்டியது மட்டுமல்லாமல் அவன் கண்களில் தெரிந்த அலைப்புறுதலில் அவனின் மீது இருந்த பார்வையை அகற்றாமல் தன் வாய் திறந்தவள், இல்லை அப்படியெல்லாம் எனக்கு அவன் மீது எந்த லவ்வும் வரலை. எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பிடிக்காது. சும்மா ஒரு ஆசைக்காகத்தான் அதை நான் ரசித்தேனே தவிர மற்றபடி அப்படிப்பட்ட எண்ணம் எல்லாம் எனக்கு இல்லை, இனிமே வரவும் வராது என்று ராஜின் கண்களை பார்த்து சொல்லிக்கொண்டு இருந்தவளின் பேச்சிலும் அவள் கண்களில் தெரிந்த உண்மையிலும் இமயமலையின் போனவன் உச்சிற்கு சென்றது போல் உள்ளம் எல்லாம் குளிர்ந்து, அதன் பிறகு சண்முகிடம் மேற்கொண்டு ஒரு வார்த்தை பேசாமல் அங்கு பக்கத்தில் இருந்த டேபிளில் இருந்த ஒரு ரிமோட்டை எடுத்து கதவை நோக்கி காண்பித்து ஒரு கிளிக் செய்தவுடன் கதவு தானாக திறப்பதை கண்கள் விரிய ஆச்சரியமாக பார்த்தவள், உங்கள் வீட்டுக்கு பூட்டு சாவி எல்லாம் கிடையாதா என்று கேட்டவளின் கேள்வியில் அவளை கண்களில் காதல் வழிய பார்த்தான் ராஜ். இல்லை, ரிமோட் தான் என்றதும், நான் ஒரு வாட்டி அதை கிளிக் பண்ணவா என்று அப்பாவித்தனத்துடன் ஆசையாக கேட்டவளிடம் அதை கொடுத்தவன் அவள் அதை ஆன் செய்து பின் அதை ஆஃப் செய்து அதை ஒரு விளையாட்டுப் பொருள் போல் நினைத்து விளையாடுவதைக் கண்டு உள்ளம் எல்லாம் நேசம் கொண்டு தன்னவளை நோக்கி கொண்டிருந்தவனை முதலில் கண்டுகொள்ளாத சண்மு சிறிது நேரம் கடந்த பின் அவனை நோக்க அவன் கண்களில் இருந்த ஏதோ ஒன்று அவளை தாக்க, ஆனால் அதை புரிந்து கொள்ள முடியாதவள் அப்பொழுதுதான் தான் இருக்கும் இடம் தன் நிலை உணர்ந்தாள் சண்மு. இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.